அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகர லக்னம் அல்லது மகரம் ராசியாக இருக்கீங்கன்னாக்க தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல இந்த வீடியோ பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எந்த ராசியோடு மகர ராசி மகர லக்னத்திற்கு காதல் உறவு ஏற்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாகவே மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். அதே சமயத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், முன்கோபம் அதிகமாக இருக்கும். சற்று எதையுமே தாமதமாக இவங்களுக்கு கிடைக்கும். திருமணம் கூட பாத்தீங்கன்னா தாமதமாகும். ஒரு 36 வயசு கூட சில பேருக்குலாம் ஆயிடுது. ஆனா இவங்க வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதுலையும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்கள், காதலிச்சாலையும் அதுல ஆத்மார்த்தமா காதலிக்கக்கூடியவர்கள், நம்பகத்தன்மையை ரொம்ப விரும்புவாங்க. ஒரிஜினலா லவ் பண்ணக்கூடியவர்கள், அதாவது போலித்தனம் இல்லாமல் காதலிக்கக்கூடியவர்கள், வெளிப்படைத்தன்மை இருக்கும். மேலும் இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், கோபம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு குணமும் இருக்கும் இவங்க கிட்ட. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த பிராட் மைண்ட்ன்றதும் கொஞ்சம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். மகரம் லக்னம் மகர ராசியில பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் அழகானவர்களாக இருப்பாங்க. எவ்வளவுதான் அவங்களுக்கு வயதானா கூட இளமை தோற்றத்தோடையே காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னை சுத்தி சுத்தமா வச்சுக்குவாங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்குவாங்க. தன்னுடைய நடை உடை பாவனைகள்ல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. சொல்ல போனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவரை விட கொஞ்சம் பர்சனாலிட்டியா அழகா இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதே போல நேசிக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள கடைசி வரையிலும் பாதுகாப்பாங்க. கஷ்ட நஷ்டங்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. சோ அதே போல இவங்க நம்பகத்தன்மையை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களை ஏமாத்தக்கூடாது. ஏமாத்திட்டாங்கன்னா அதுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அந்த உறவை பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட இவங்களுக்கு ஏற்பட்டுடும். அதாவது அதை ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களை ஏமாத்திட்டாங்கன்ற அந்த விஷயத்தையே ஏத்துக்க மாட்டாங்க, பிரிந்து விடுவாங்க, அந்த உறவை கட் பண்ணிடுவாங்க. சோ இப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வரக்கூடியதுதான். எல்லா ராசிக்குமே காதல் என்பது வரக்கூடியதுதான். ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இந்த ஜாதகத்துல, ஒருத்தருடைய ஜாதகத்துல, குறிப்பா ஆண் ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், 2ஆம் இடத்துல இருக்கு, நீங்க மகர லக்னம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னாக்க காதலிச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் வலுப்பெற்று அங்கே 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் கூட எதிர்பாலினருடைய அப்ரோச்சஸ் எல்லாம் இவங்களுக்கு நிறையவே வரும். பொதுவாகவே மகர லக்னத்திற்கு இளமை காலகட்டத்துல ஒரு காதல் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அந்த காதல் சக்சஸ் ஆகுமான்னாக பெரும்பாலும் சக்சஸ் ஆகிறதுல அந்த காதல் ஃபெயிலியர் ஆயிடுது, அல்லது பிரேக்கப் ஆயிடுது, அல்லது கல்யாணத்துல சப்போஸ் முடிஞ்சாலையும் அந்த கல்யாண வாழ்க்கை கூட சில பிரச்சனைகளோடயே இருந்துருது. அதாவது ஒரு கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்கு அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கையில கூட பிரச்சனை, பிரிவு, 2ஆம் தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. மகர ராசிக்கு எந்த ராசிக்காரர்களோடு காதல் வரும், இவங்களை சுத்தி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க இந்த மகரம் என்பது ஒரு நிலம் ராசின்றதுனால கன்னி ராசியும் ஒரு நிலம் ராசி, ரிஷபமும் ஒரு நிலம் ராசி தான். இந்த மகரம் ராசிக்காரங்களை சுத்தி கன்னி மற்றும் ரிஷபம் இருந்தாங்கன்னா அவர்களோடு காதல் வர்றதுக்கு, ஒரு நட்புறவுடன் பழகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மகர ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களோடையோ அல்லது ரிஷபத்தோடய சேர்ந்தா மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த இணைவு ஹாப்பியா போகும், கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாம மகர ராசிக்காரங்கள் நிலம் ராசின்றதுனால நீர் ராசி ஈர்க்கும். அந்த வகையில கடக ராசியோடவும் விருச்சிக ராசியோடவும் மீன ராசியோடவும் ஒரு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் உங்க சர்க்கிள் இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னாக்க உங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னா, திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்க, பந்தம் பாக்குறீங்கன்னா அது செட் ஆகும். அல்லது ஒரு லவ் அஃபேர் கூட ஏற்படும் ஒரு உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு, அல்லது ஆல்ரெடி ஏற்பட்டு இருக்கணும் உங்க உறவுகள்ல. இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு மீன ராசி, கடகம், ரிஷபம், விருச்சகம், கன்னி இந்த ராசிக்காரர்களுடைய தொடர்பு எப்படியோ ஒன்று இருக்கும். அது பாத்தீங்கன்னாக்க ஒரு நட்புறவாவோ காதல் உறவாகவோ அல்லது கணவன் மனைவியாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த உறவு நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. இதோட நீங்க என்ன பண்ணணும்னா, இதோட திருமணம் பண்ணணும்னாக
ஜாதக பொருத்தமும் பார்க்கணும். இப்போ நான் மகர ராசி கன்னி ராசி செட் ஆகும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாக்க இதோட விட்டுடாம இதற்கு மேல ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு முடிவு பண்ணும்போதுதான் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ மேலோட்டமா நம்ம என்ன சொல்றோம், இந்த ராசிக்கு இந்த ராசி பொருத்தம்னு சொல்றோம். ஆனா ஜாதகத்துல கலசர தோஷம் 2 ஜாதகத்திலுமே இருக்குன்னாக என்ன ஆகும், கண்டிப்பா பிரிவுகளை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப அந்த இடத்துல ராசின்றதை விட முக்கியம் நம்ம கட்ட பொருத்தம்ன்றது முக்கியமாயிடுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல ஜெனரலா பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கூட சிறப்பாகவே அமைந்து விடுகிறது. ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில இவங்க தன்னுடைய துணையை திருப்திப்படுத்தி தானும் திருப்தி அடையக்கூடியவர்கள். ஆனா வாழ்க்கையோட முதல் பகுதியில் இவங்களுக்கு சரியான தாம்பத்தியம் கிடைப்பதில்லை. அல்லது திருமணமே ஆனாலும் கூட ஏர்லியரா கல்யாணம் ஆயிடுதுன்னா கூட அதுல ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியே போயிட்டு இருக்கும். ஒரு வாழ்க்கையோட பிற்பகுதியில ஒரு 36 வயதுக்கு மேலதான் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது அந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு அந்த தீராத காதல் மோகம் என்பதெல்லாம் தீரக்கூடியதாகவும் இருக்கும். முதல் பகுதியில தேடுதலாகவே தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு அந்த அன்பையோ அந்த பாசத்தையோ தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த எதிர்பார்த்த அன்பு கிடைக்கிறதுல. ஆனா பிற்பகுதி வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு அமையுது. அதுல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு சப்போஸ் ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு. இப்போ மகர லக்னம், நீங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு. அல்லது உங்களுக்கு 7ஆம் அதிபதி கெட்டு ஒரு தேய்பிரை சந்திரனா போயிடுறாரு மகர லக்னத்துக்கு, அந்த தேய்பிரை சந்திரனோட சனி சேர்க்கை இருக்குனாக தாமதமாகவே திருமணம் ஆகும். சுக்கிரனும் கெட்டு இருக்கிறாருன்னா அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறது, ஒரு 2வது திருமணம் ஏற்படுறது. சில பேருக்கு அந்த 2வது திருமண வாழ்க்கை கூட ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கிற மாதிரி ஏற்படும். சோ திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே சரியில்லாமையே இருக்கும். மகர ராசியில ஒரு பக்கம் அமைஞ்சா நல்லா அமைஞ்சிருது, அப்படி இல்லைன்னா அமையாமையே போகும். அதாவது ஆரம்ப காலத்திலே சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும். குறிப்பா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அல்லது திருவோண நட்சத்திரம் அப்படின்னாக்க அவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகம். சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுது அல்லது ஏதோ ஒரு வகையில காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னாக்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அவங்களை விட்டு பிரிந்து தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுடுது மகர ராசிக்காரங்களுக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் லேட் மேரேஜா பண்றவங்க இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது இல்ல. அதே சமயத்துல சில பேருக்குலாம் 1க்கு மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டுடுது. திருவோணம் அல்லது அவிட்டமாக இருக்கீங்கன்னாக்க அப்படிப்பட்டவர்கள் 1க்கு மேற்பட்ட தாரங்களும் சில பேருக்கு அமைஞ்சிருது. அதற்கு காரணம் பொது பலனா சொல்லணும்னாக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். அதாவது நம்ம எப்போதோ செய்த பாவங்கள் தான் இப்போது நம்மளுடைய ஜாதகத்துல தோஷங்களாக இருக்கு. அந்த தோஷங்களை நம்ம பட்டுதான் கழிக்க முடியுமோ தவிர ஜெனரலா போய் அதை சாதாரண ஒரு பரிகாரத்தின் மூலம் கழிக்கவே முடியாது. ஜெனரலா ஒரு 50% எபோவ் பீப்புள்ஸ்க்கு மகர ராசி அல்லது மகர லக்னமாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை அமைஞ்சிருது. அது பிற்பகுதியில திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை நல்லா டெவலப் ஆகும். பாத்தீங்கன்னாக்க ஒரு 36 வயசுக்கு மேல வீடு வாகனம் சொத்து சம்பாரிச்சு நல்லா முன்னேறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுடுது. இந்த ராசியை தவிர்க்கணும் அப்படின்னாக்க ஜெனரலா மகர ராசி இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசி தவிர்க்கணும்ட்டு நம்ம ஏற்கனவே பதிவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது சஷ்டகம், இது நிலம் ராசி, நெருப்பு ராசியோட இணையும் போது அது ஒன்றை ஒன்று விளக்கும். தத்துவங்கள் வகையில வேறுபாடு இருக்கு, ராசி அதிபதியும் பொருத்தம் வராது. அதனால சிம்மத்தை தவிர்க்கணும். கடகம் என்பது பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு சமசப்தமமா வருது. அதனால மகர ராசிக்காரங்க கடகராசியை கல்யாணம் பண்றாங்கன்னா அன்பு காட்டினாலே ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அதே சமயத்துல சண்டை போட்டாலே அதிகமா சண்டை போட்டுக்குவாங்க. இருவரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ அதனால ஜாதக பொருத்தம் இருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா கடகத்தை கூட தவிர்க்கிறது தான் நல்லது. மேலும் இவர்களுக்கு ரிஷபம் கன்னிலாம் செட் ஆகும். மகர ராசியா இருக்கீங்க, நீங்க ஒரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம்னாக்க நீங்க என்ன பண்ணலாம், திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா 2 பேருக்கு ஒரே நேரத்துல சேம் தசாபுக்தி நடக்காம பாத்துக்கணும். அப்படி இருந்தா அதை கன்சிடர் பண்ணலாம். மகர ராசிக்காரங்க மகர ராசியை கல்யாணம் பண்ணலாமான்னு சில பேர் எல்லாம் கேட்கறீங்க இல்லையா, அதற்கான பதில் சொல்றேன். ஆனா ஒரே நட்சத்திரமா இருக்கும்போது ரஜ்ஜி பொறுத்த வராது, அது பிரச்சனையை கொடுக்கும், அது பாத்துங்க. மேல் மகர ராசி தனுசு ராசியோடு இணையலாமானாக்க அதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா இது சஷ்டகமா வருது. தனுசு ராசியை திருமணம் செய்யும் போது பாத்தீங்கன்னாக்க ராசி பொருத்தம் உங்களுக்கு வராது, அதாவது ராசி அதிபதி பொருத்தம் வராது. அதே போல சஷ்டகமாவும் வருது. அதனால ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிறது,
கான்ட்ரவர்ஷியலாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கும்பராசி, மிதுனம், துலாம் இந்த காற்று ராசியோட இந்த மகர ராசி சேர்த்தலாமா அப்படின்னாக்க இதுக்கு ஜாதக பொருத்தம் இருந்தா சேர்த்தலாம். இது வந்து ஆவரேஜான பொருத்தத்துல வரும். மற்றபடி கண்டிப்பாக மேஷ ராசியை தவிர்க்கணும். அதே போல தனுசு ராசியை தவிர்க்கணும். சிம்ம ராசியை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி கும்பராசி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜாதக பொருத்தம் இருக்கு, 2 பேரும் விரும்புறாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாம். தோஷங்கள் இல்லைன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆவரேஜான பொருத்தம் இருக்கு. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தீராத காதலும் மோகமும் என்பது முதல் பகுதியில் சற்று அதிகமாக இருக்கும். பிற்பகுதியில் அது ஃபுல்ஃபில் ஆயிடுது, அது கிடைச்சிருது மேக்சிமம். அதாவது மேக்சிமம் சில பேருக்குலாம் ஒரு சப்போஸ் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகி பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா அஃபையரோ அல்லது வேற திருமணமோ நடந்து அந்த காதலும் மோகமும் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால செகண்ட் ஆஃப் லைஃப்ல இருந்து ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொது பலனாக இந்த மகரம் ராசியில பிறந்தவங்க காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா? ஒருத்தரோட காதல் சக்சஸ் ஆகணும்னாக்க 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ உங்க லக்னம் மகரம்னு வச்சீங்க, இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்துல சுக்கிரன் அதிபதி, சுக்கிரனே அங்க ஆட்சி பெற்று இருக்குனாக்க அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. காதலும் சக்சஸ் ஆகும். எதிர்பாலினர் அப்ரோச்சஸ் நிறையவே இருக்கும். அதே சுக்கிரன் அங்க வக்கரம் ஆயிடுச்சுனாக்க அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். காதல் வரும், கல்யாணம் ஆகும், அல்லது காதல் வந்தாலையும் அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொடுத்து கெடுக்கும். கல்யாணம் ஆனாலையும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம பிரியக்கூடிய வாய்ப்பு அல்லது வேற ஒரு தொடர்புகள் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்படி பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல சப்போஸ் அந்த இடத்துல சனி இருக்கு, சூரியன் இருக்கு, 8 சூரியன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு, அல்லது கேது இந்த இடத்துல இருக்கு. ராகு இருந்தா கூட காதல் சக்சஸ் ஆகும். ஆனா கேது இருந்தா சக்சஸ் ஆகாது, சனி இருந்தா சக்சஸ் ஆகாது. அதே சமயத்துல இங்க சூரியன் இருந்தா காதல் சக்சஸ் ஆகாது. காதல் வந்தாலும் சனி இருந்தா காதல் வரும். ஆனா அதுல ஒரு கொஞ்ச நாள் கான்ட்ரவர்சியலா அப்படியே இருந்து அப்புறம் பிரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். லேட் மேரேஜ் ஆகும். சப்போஸ் இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குனாலே அது காரகோ பாவகன் அஸ்தின்னு காதல் திருமணம் ஏற்பட்டுடும். சீக்கிரமா கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது அல்லது திருமண வாழ்க்கையில பிரச்சனையோட இருந்து 2ஆம் தாரம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த 7ஆம் அதிபதி சப்போஸ் சந்திரன் தேய்பிர சந்திரனா இருந்து சனியோட சேர்ந்து இருக்கு அல்லது கேதுவோடு க்ளோஸா இணைஞ்சிருக்கு, ராகுவோடு இணைஞ்சிருக்குனாக அவர்களுக்கு இந்த 2ஆம் தாரத்தை ஏற்படுத்திடும். இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 7க்குரியவன் கெட்டு இருக்கும் போது இருதாரத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டப்பொருத்தத்தை வச்சுதான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும், பார்க்க முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி கட்டப்பொருத்தம் பார்க்கறது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்ம 3, 7, 11, 12 இந்த பாவகங்கள்லாம் பார்க்கணும். காம திரிகோணங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே போல 2 ஜாதகத்துக்கும் அந்த மேட்சிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கும்போதுதான் இந்த 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்குன்றதெல்லாம் வச்சுதான் நாம வந்து அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் எந்த அளவுக்கு கிடைக்கும், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருமணம் செய்யறது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.